இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் ஆகியிருக்கோம். இப்போ இந்த பொண்ணு வந்து ரொம்ப பயந்த பொண்ணு தான். என்ன பண்ணணும்னு கூட தெரியல. தனியாக வேற இந்த வீட்டில் விட்டு போயிட்டாங்க. இவங்களோட தான் அரேஞ்ச் மேரேஜ் தான். இங்கே இருக்கிற ஒருத்தரையும் தெரியல. ஏதோ ஒரு புது வீட்டில் இருக்க மாதிரி இருக்கு. அதனால அந்த பொண்ணு வந்து நைட்டு சீக்கிரமாவே தூங்கிடுவா. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா இந்த பொண்ணோட விரல்ல ரிங் இருக்கும். அந்த ரிங்கை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு கல்யாணமே ஆயிடுச்சுல அப்படின்ற தாட்டே அந்த பொண்ணுக்கு வருது. ஆனால் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் இருக்க மாட்டாரு. இப்போ அவர் கீழே தான் இருப்பாரு. அவரை போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அந்த பொண்ணு போயிட்டு கூப்பிட்டு வந்திருப்பா. அந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு யாரோ ஒருத்தரோட ரூம்ல போயிட்டு தூங்குற மாதிரி இருக்கு அப்படின்றதுனாலே இப்போ அவரோட தங்கச்சி கிட்ட போயிட்டு நான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க கூட தூங்கிக்கிட்டுமா அப்படின்ட்டு ரொம்ப வந்து கெஞ்சி கேட்டுட்டு இருப்பா. தங்கச்சி ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டா. அதெல்லாம் முடியாது, கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்க எங்க அண்ணன் கூட தான் தூங்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. ஆனா ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால சரி பாவமா இருக்கு. அதனால இப்ப ரெண்டு பேரும் போயிட்டு அவங்களோட அண்ணன் கிட்ட கேட்பாங்க. தங்கச்சி போயிட்டு இன்னைக்கு இவங்க என் கூடவே இருக்கட்டும், நாங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு படம்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றதுனால அவரும் வந்து சரி ஓகே போங்கன்னு தான் சொல்லி அனுப்பி வச்சிருப்பாரு. அடுத்த நாள் இப்ப அவர் உட்காந்து கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருப்பாரு. இந்த பொண்ணுக்கு அவர்கிட்ட போயிட்டு பேசுறது கூட ரொம்ப ஆக்வர்டா இருக்கும். அவர் வேற சாப்பிடாம இந்த பொண்ணியை வேற உத்து பார்த்துட்டு இருக்காரா. ஏதோ ஒருத்தர் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்கே. நேற்று வரைக்கும் இவர் யாரோ, ஆனால் இன்னைக்கு வந்து நம்மளோட ஹஸ்பண்ட்னு கூட கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு தான் இந்த பொண்ணுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கு. அவர் கண்ணிலே படாமல் எப்படிலாம் ஓட முடியுமோ அப்பெல்லாம் தான் ஓடிக்கிட்டே இருப்பா. இப்போ அன்னைக்கு நைட் வந்துட்டு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கு, இந்த ரூமில் வந்து ஏசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, அதனால நான் பக்கத்து ரூமில் போயிட்டு தூங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டிருப்பா. ஒவ்வொரு நாளும் வந்து ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டு இவர் அவாய்ட் பண்ணிக்கிட்டு காலையிலயும் ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லிட்டு அவர் கண்ணில் படாமலே தான் ஓடிக்கிட்டு இருப்பா. என்னதான் இந்த பொண்ணு பண்ணுறதுலாம் அவருக்கு லைட்டாக கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் இந்த பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால அதெல்லாம் எதையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாரு. நாள் ஃபுல்லாக இவரை சமாளிக்கவே முடியல. எங்கே போனாலும் அவரோட கண்ணில் படுற மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணு ஓவர் டைம் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஆஃபீஸ்லேயே உட்காந்துருவா. ஆஃபீஸில் அந்த பொண்ணுக்கு பெருசாக வேலையே இருக்காது தான், ஆனால் அவரோட கண்ணில் படணுமே அப்படின்றதுக்காகவே உட்காந்துருவா. ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ அந்த பொண்ணு வந்து என்னோட ஆஃபீஸ்க்கு பக்கத்தே நான் ஒரு குட்டியாக அப்பார்ட்மெண்ட் வாடகைக்கு எடுத்து நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இவருக்கு வந்து ஒரே டவுட்டாக தான் இருக்குது, உண்மையாகவே அவளுக்கு அவ்வளோ வேலை தான் இருக்கா அப்படின்ட்டு கால் பண்ணி கேட்டா இப்போ இவளுக்கு வேலையே இல்லை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதனால அவரும் வந்து அப்படி கோவத்திலே இந்த விஷயத்தை இன்னைக்கு தீர்த்தே ஆகணும் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு. வீட்டில் வேலை செய்கிறவங்க உங்களோட வைஃபும் தங்கச்சியும் வந்து பின்னாடி பேக் யார்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரோட வைஃப்க்கு பூ வளர்க்குறது, கார்டனிங் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரியே போயிட்டு நிறைய ஃப்ளவர்ஸ் பிளான்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அந்த பொண்ணுக்கிட்ட எதனால நீ நைட்லாம் வீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு அதிகமாக வேலை இருந்துச்சு, அதனால தான் நான் அங்கே பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. இப்போ இந்த பொண்ணு ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ் இவரோட கண்ட்ரோலில் இருக்க ஆஃபீஸ் தான். நான் கால் பண்ணி கேட்டதுக்கு உனக்கு வேலையே இல்லை அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. சரி ஓகே, ஏதோ உன்னோட முடிவு தான், உனக்கு வந்து இங்கே இருக்கிறதுக்கு சரியாக கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீ அந்த குட்டி அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்துக்கோ, நான் உன்னை தொலை பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்வாரு. இந்த பொண்ணு இவர் சொன்னதுலேயே பயங்கர இம்ப்ரெஸ் ஆகியிருப்பா. இப்போ வேற யாராச்சும் இருந்தா நீ எப்படி அங்கே போயிட்டு இருக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அங்கே போவியா அப்படின்ட்டு சண்டை தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து அந்த பொண்ணோட முடிவுக்கு மதிப்பு கொடுத்து நீ எங்கே வேணுமோ அங்கேயே இருந்துக்கோ, நீ என்ன பண்ணணுமோ அதையே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றதுனாலே இப்போ இந்த பொண்ணு வந்து இம்ப்ரெஸ் ஆகிருவா.